அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று 43வது நாள், 43வது பாசுரம். பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் திருமொழியில் 21வது பாசுரம். இதுதான் கடைசியும் கூட. வாங்க பாசுரத்துக்குள்ளே போகலாம். சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்தொன்றுவர் தாமே. இப்படி தான் பாசுரம் முடியுது. வாங்க பாசுரத்துக்குள்ள வரிக்கு வரி விளக்கத்தை பார்ப்போம். சுருப்பார் சுழலி யசோதை முன் சொன்ன, சுருண்ட அடர்த்தியான கூந்தலை உடைய யசோதை முன்பு சொன்ன. சுருப்பார்னா சுருள், குழலினா கூந்தல், அந்த மாதிரி அர்த்தம். யசோதைன்றது நமக்கு தெரியும், கண்ணனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வரி, திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன். திருப்பாத சிறப்பான பாதங்கள், அதாவது அடுத்து கேசம்ன்றது கூந்தல். பாதம் முதல் கேசம் வரை, அதாவது தலை முதல் கால் வரை முழுசாக தரிசனம் பண்ணுறார். யாருன்னா தென்புதுவை பட்டன். தென் திசையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர். புதுவைன்றது இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டன்றது பெரியாழ்வார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இன்னும் உடனே புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னிங்கன்னா, ஆமாம், புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஆண்டாளின் வாழி நம்ம பாடுவோம், திருநாமம் பாடுவோம். அதில் வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே அப்படின்னு சொல்லுவாங்க. வன்புதுவை நகர்கோதை அப்படின்றது செழிப்பான புதுவை நகர், அதாவது ஆண்டாள் அங்கே இருக்கா அப்படின்ற பாட்டு மாதிரி அங்கே உள்ள வரும். அதே மாதிரி கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், வில்லிபுத்தூர், வேதக்கோனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றது திவ்ய தேசத்தில் ஒன்று. அங்கே ஆண்டாளுக்கு உண்டான இது உண்டு. ஆண்டாளோட அப்பா தகப்பனார் தான் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் பாடுற பாட்டு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு அடுத்த வரி நம்ம போகலாம். விருப்பால் உரைத்த 20 ஒன்றும், அதாவது அன்பால் பாடிய இந்த 20+ இப்போ ஒரு பாட்டு. இந்த பாட்டை பாடுறவங்க உரைப்பார் போய் வைகுந்தத்து உருவர் தாமே. உரைப்பார் சொல்பவர்கள் வைகுந்தத்தை சேருவார். வைகுண்டன்றது திருமாலுடைய இருப்பிடம். அந்த இடத்துக்கு போய் சேருவாங்க. தாமேனா நிச்சயமாக சேருவாங்க அப்படின்றாங்க. இந்த பாடல்கள் 21 பாடல்களையும் நம்ம பாடி நம்மளும் வைகுண்டத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு பிரார்த்திப்போம். ஏன் இந்த 21ன்னா இப்போ 43வது பாட்டுன்னு சொல்கிறேப்பா அப்படின்னீங்கன்னா, இல்லை, பெரியாழ்வார் திருமொழியில் இது 2ஆம் திருமொழி. இந்த 2ஆம் திருமொழியில் 21 பாட்டு இருக்குது. இதுதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நன்றி. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.